சில நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கறதுக்காக போயிருக்கார் வெங்கடேசன் சொல்லி ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த வெங்கடேஷ் அவர்கள் பல முறை முயற்சி செய்தும் தன்னுடைய நிலப்பிரச்சனையை சரி செய்து கொடுக்குமாறு அளந்து கொடுக்குமாறு அங்கே இருக்கும் அலுவலர்களை கேட்டுள்ளார். ஆனால் எந்த அலுவலர்களும் அவர்களுக்கு சரிவர அவரது பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாத காரணத்தால் மனமுடைந்த மாற்றுத்திறனாளி வெங்கடேஷ் அவர்கள் தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். அது எந்த மாதிரினா, உடம்பெல்லாம் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கிட்டு தன்னை தானே நெருப்பச்சு கொளுத்துன்னு இருக்கார். அப்போ ஒரு மனசு எவ்வளோ புண்பட்டுருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யார்? இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது யார்? அரசாங்கத்தில் வேலை செய்கிற அலுவலர்கள் தங்கள் கடமையை சரிவர செய்யணும். நீங்கள் அப்படி சரிவர செய்யணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சம்பளமே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கி போ, நாளைக்கு வா, இன்றைக்கி வா, இன்றைக்கி வா, நாளைக்கு வா, இன்றைக்கி வா, நாளைக்கு வான்னு சொல்லி லஞ்சத்துக்காக அவங்கள அலக்கழிச்சிட்டே இருந்தால் ஏழைகளோட உயிருக்கு என்ன மதிப்பு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த அரசாங்கம் உடனே அந்த மாற்றுத்திறனாளிக்கு 1 கோடி ரூபாயாவது நஷ்டஈடு கொடுக்கணும்னு எல்லா ஏழைகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன் ஒரு ஏழையோடைய உயிருக்கு அவ்வளோதான் மதிப்பா? சாராயம் குடிச்சு செத்தவனுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுத்தீங்களே. சாராயம் குடிச்சத்தவனு 10 லட்சம் கொடுத்தவங்க நீங்கள் தன்னுடைய மாற்றுத்திறனாளி தன்னுடைய இயலாமையை காரணம் காட்டி அங்கே இது பண்ணும்போது கூட இவனுமே எங்களுக்கு சரிவர அவங்களுக்கு நன்மை அவங்களுக்கு என்ன இருக்குமோ அந்த கோரிக்கை ஈடேற்ற முடியலையே. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவர் உயிர் போயிருந்தால் யார் பொறுப்பு? இப்போது உயிரோடு நெருப்பச்சு கொளுத்துக்கிறேன்னா அவன் எவ்வளோ வலியில் அனுபவிச்சிருப்பான், எவ்வளோ துன்பம் அனுபவிச்சிருப்பான். அரசாங்க அலுவலர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது விஓவாக இருந்தாலும் சரி, ஆராக இருந்தாலும் சரி, உங்கள் கடமையை சரிவர செய்யுங்க. உங்கள் கடமையை சரிவர செய்கிறதுக்காக தான் உங்களை அங்கே உட்கார வச்சுருக்கணும். எல்லா அலுவலர்களுமே யாருமே இங்கே அதிகாரியும் கிடையாது. எல்லா அலுவலர்களுமே பொதுமக்களுடைய சர்வெண்ட் தான். நீங்கள் பொதுமக்களுடைய சேவகர்கள் தான். நீங்கள் யாருமே மேலேருந்து குதிச்சு வந்தவங்க யாரும் கிடையாது. எல்லா அலுவலர்கள் தான். வேலை செய்யுங்க, சம்பளம் வாங்கிக்கிறீங்க, வேலை செய்யுங்க. அந்த மக்களுக்கு உண்டான என்ன இருக்குதோ, என்ன நன்மை இருக்குமோ அதை செஞ்சு கொடுங்க. ஒரு தடவை வந்தாங்களா, 2 தடவை வந்தாங்களா, அது கோரிக்கை உடனே தீர்க்கணும். நீங்கள் சரிவர இது பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு இங்கே பிரச்சனை வருது? நீங்கள் இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்கிறது, பணத்தை வாங்கிட்டு இவன் நிலத்தை அவனுக்கு செஞ்சு கொடுக்குறது, அவன் நிலத்தை இவனுக்கு செஞ்சு கொடுக்குறதால தான் இந்த பிரச்சனையே வருது. ஒரு மாற்றுத்திறனாளிங்கிற கருணை கூட உங்களுக்கு இல்லையா? ஒரு மாற்றுத்திறனாளி வந்து உங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறான். அவன் உடலை பார்த்தாவது உடல் ஊனமுற்றவன் சொல்லிங்கிறதுக்காகவது அவனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமா? அரசாங்கம் உடனே அவருக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். ஏழைகளை காப்பாற்றுங்க. அவர் உயிருக்கு மதிப்பு கொடுங்க. 1 கோடி ரூபா நஷ்டஈடு கொடுங்க. சாராயம் குடிக்கிறவனுக்கெல்லாம் காசு கொடுக்கறது இல்லை. சாராயம் குடிச்சு செத்தவனுக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்க.